Ladies and gentlemen, ஒரு பிகினராக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நம்மளோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நமக்கு இருக்க பிக்கெஸ்ட் கொஷின், எந்த புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், யார்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நம்ம அக்கௌண்ட் சேஃபாக இருக்கும், எந்த புரோக்கர் நமக்கு பெஸ்ட்டாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, எந்த புரோக்கர் டேக்ஸ் அதிகமாக பிடிப்பாங்க, எந்த புரோக்கர் டேக்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக பிடிப்பாங்க. இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த புரோக்கரில் 2 டைப் ஆஃப் புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஒன்று ஃபுல் சர்வீஸ் புரோக்கர், இன்னொன்று டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ். ஃபுல் சர்வீஸ் புரோக்கரில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன், ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சி இவங்கெல்லாம் வருவாங்க. டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெரோதா, அப்ஸ்டாக், க்ரோ இவங்கெல்லாம் இருக்காங்க. ஃபுல் சர்வீஸ் புரோக்கரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே காஸ்ட்டு கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இவங்ககிட்ட அதிக பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஏதாவது டவுட்னா நம்ம நேரில் போய் கேட்கலாம். டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ்கிட்டையும் பார்ட்னர் ஆஃபீஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது டவுட்னா நம்ம நேரில் போய் கேட்கலாம். நெக்ஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் பார்த்திங்கன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுப்பாங்க. இந்த ஸ்டாக் மேலே போகும், இந்த ஸ்டாக் கீழே போகும், இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நமக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. பட் அந்த அட்வைஸ்க்கு நம்ம அவங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணணும். டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் நமக்கு எந்த ஸ்டாக்கும் பர்டிகுலராக வாங்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளே தான் ஒரு ஸ்டாக்கை செல்ஃபாக அனலைஸ் பண்ணி நம்மளே தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போது இந்தியாவில் எந்த புரோக்கர் கிட்ட எல்லாரும் அதிகமாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் இன் 2023, அதாவது நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை யூஸே பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவ் கிளைண்ட்ஸில் வரமாட்டீங்க. ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் மீன்ஸ் நீங்கள் கண்டினியூவாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கண்டினியூவாக இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே எந்த புரோக்கர் கிட்ட அதிகமாக டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஜெரோதா இருக்காங்க. ஜெரோதா கிட்ட மோர் தென் 66 lakhs கிளைண்ட்ஸ் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் க்ரோ இருக்காங்க. க்ரோ கிட்ட மோர் தென் 50 lakhs கிளைண்ட்ஸ் இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் ஏஞ்சல் ஒன் இருக்காங்க. ஏஞ்சல் ஒன் கிட்ட மோர் தென் 42 lakhs கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஃபோர்த்து பிளேஸில் அப்ஸ்டாக் இருக்காங்க. அப்ஸ்டாக் கிட்ட மோர் தென் 41 lakhs கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஃபிஃப்த்து பிளேஸில் ஐசிஐசி இருக்காங்க. ஐசிஐசி கிட்ட மோர் தென் 27 lakhs கிளைண்ட்ஸ் இருக்காங்க. சிக்ஸ்த்து பிளேஸில் 5 பைசா இருக்காங்க. இவங்க கிட்ட மோர் தென் 12 lakhs கிளைண்ட்ஸ் இருக்காங்க. செவன்த் பிளேஸில் ஹெச்டிஎஃப்சி இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி கிட்ட மோர் தென் 11 lakhs கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இப்போது இந்த ஜெரோதாவில் டேக்ஸ்லாம் எவ்வளோ பிடிப்பாங்கன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் 1000 rupeesக்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, 1100க்கு அதை செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 rupees ப்ராஃபிட். நீங்கள் ஒரு 10 குவான்டிட்டி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 rupees ப்ராஃபிட். இந்த 1000 rupees நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கும்போது உங்களுக்கு வெறும் 40 ரூபா தான் டேக்ஸ் பிடிப்பாங்க. உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் மட்டுமே 960 rupees உங்கள் கையில் நிற்கும். இந்த ஜெரோதாவில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்கிறதுனால அவங்க ப்ரோக்கரேஜ்னு சொல்லி 1 ரூபா கூட பிடிக்க மாட்டாங்க. 0 rupees தான் ப்ரோக்கரேஜ். நீங்கள் கேட்கலாம், அப்புறம் எதுக்கு 40 ரூபா பிடிக்கிறாங்கன்னு. அந்த 40 ரூபா ஜிஎஸ்டி, செபியோட சார்ஜஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, இந்த மாதிரி அதர் சார்ஜஸ் தான் பிடிப்பாங்களே தவிர ப்ரோக்கரேஜ்னு சொல்லி ஜெரோதா நம்மகிட்டேருந்து 1 ரூபா கூட வாங்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஷேரை லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணும்போது ஜெரோதாவில் நம்ம ஒரு 1000 rupees ப்ராஃபிட் பண்ணோம் தெரியுமா? அதே ஆர்டரை ஜெரோதாவில் ப்ளேஸ் பண்ணாமல் ஹெச்டிஎஃப்சியில் ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு டேக்ஸ் மட்டும் எவ்வளோ பிடிப்பாங்கன்னு இப்போ நான் காட்டுறேன். ஹெச்டிஎஃப்சியில் டேக்ஸ் மட்டுமே 147 ரூபா பிடிப்பாங்கங்க. இந்த ஸ்டாம்ப் டியூட்டி, ஜிஎஸ்டி, செபியோட சார்ஜஸ் இதெல்லாம் இல்லாமல் ப்ரோக்கரேஜுக்கு மட்டுமே நம்மகிட்டேருந்து 105 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஹெச்டிஎஃப்சி. நீங்கள் ஒரு ஜெரோதாவோட யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் போக 960 rupees கையில் நிற்கும். இதே நீங்கள் ஒரு ஹெச்டிஎஃப்சி யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 850 rupees தான் நிற்கும். ஆக்சுவலி ஹெச்டிஎஃப்சி இவ்வளோ அதிகமாக சார்ஜ் பண்ணுறதுனால தான் அவங்க 7th பிளேஸில் இருக்காங்க. சேம் டைம் ஜெரோதா நம்பர் 1 பிளேஸில் இருக்காங்க. உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் இங்கேருந்து பேங்க் போகணும். பேங்க்கில் என்ன சொல்லுவாங்க, அந்த கவுண்டருக்கு போ, இந்த கவுண்டருக்கு போ, அது இதுன்னு சொல்லுவாங்க. இதுவே டிமேட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஆன்லைன்லேயே உங்கள் ப்ராப்ளம் என்னென்னு கேட்டு ஆன்லைன்லேயே உங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு யார்கிட்டையாவது டிமேட் அக்கௌண்ட் இல்லை, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் தரேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் அனிமேஷன் வாய்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, புரியுதா? ஸோ இந்த மாதிரி உங்களோட சஜஷனை கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோ நான் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ப்ராப்பராக